ராமநாதன் அர்ச்சனா கதைக்கிறேன். ஆன்லைன் ப்ரோக்ராம் ஒன்று போய்கொண்டிருக்குது நினைக்கிறேன். ஓடி போய் பாருங்க. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண கால் பண்ணவே தி இன்ஃபார்ம் மீ ஏர்லியே முதலே எடுத்து சொன்னவே எனக்கு இன்றைக்கு உங்களுக்கு கால் பண்ணோன்னு சொல்லி ஐ வாஸ் ரெடி. ஐம் ஓகே டு டூ தட். அதோட அதில் கேபிட்டல் டிவியில் வந்து நான் தனிப்பட்ட யாரையுமே பாதிக்கல. அதில் அங்கஜனனுடைய சித்தப்பாங்கனுடைய சிவி என்று மட்டும்தான் சொன்னேன். அதுக்கு அவர்கள் சொன்னார்கள் பார்த்தா தெரியும். ரைட் அது மாதிரி தான் முக்கியமாக சொல்ல வந்தேன் உங்களிடம். அந்த டிவி ப்ரோக்ராமை போய் பாருங்கள். அதனுடைய கருத்தை இந்த லைவுக்கு கீழே வெளியிடுங்கள் என்று. ஓகே நேரம் தேங்க்யூ. ட்ரைவ் ரைட். என்னோட முக்கியமான விடயம் ஏதோ நீங்கள் கேட்குறேன்டா குயிக்காக கேட்கலாம். ஐ ஆம் டிரைவிங். இன்றைக்கு தான் இந்த சாங்கை என்ஜாய் பண்ணி பார்க்குறேன். தேங்க்யூ செல்லப்பான்னா. எனக்கு ஒரு வாழ்க்கையில் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சால் நான் உங்களை வந்து பார்த்து உங்களோட காலில் விழுந்து கும்பிட்டு ஒரு நன்றி சொல்லுவேன் என்றால் அந்த நன்றி வந்து எனக்கு அதை விட ஒரு பாக்கியம் இல்லை. தலைவருக்கு பாடின அதே வாயில் எனக்கு பாடியிருக்கான்றீங்கன்றது நான் இதுக்கு பிறகு நான் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பிளவிடுவனாக இருந்தால் எனக்கு தெரியலை. நான் அப்படிப்பட்ட ஒரு தமிழ்லையான்னு நினைக்கிறேன். பாதைகள் கடினமாக இருக்கலாம். ஆனால் நாங்கள் போகின்ற பாதையில் நாங்கள் தெளிவாக இருப்போமாக இருந்தால் அது எந்த பெரிய பாதையாக இருந்தாலும் நாங்கள் ஒரு காலத்திலே கடல் வழி பாதை, தரை வழி பாதை, வான்வழி பாதை என எல்லா பாதைகளையும் நமக்கு நாமே உருவாக்கி வைத்திருந்தோம். அது அவற்றையெல்லாம் நினைக்கும் போது சில நேரங்களில் யோசிக்கிறது அந்த காவியங்கள் அங்கே, இந்த கண்ணீர் துளி அங்கே என்று. ஆனால் ஒரு சமூக மாற்றத்தை கொண்டு வருவோம். இன்று எனக்கு முதுகில் குத்தப்பட்ட 2வது நாள் ஐவிசி பாஸ்கரன் அவர்கள் திட்டமிட்ட ரீதியில் ஒரு சாந்தனை சொல்லி என்னை கூப்பிட்டு இன்னும் ஒரு மூலையில கொண்டு இருத்தி தாங்கள் வந்து கெஸ்ட் என்ற மாதிரியும் நான் வந்து ஒரு மாதிரியும் ஒரு அப்படி சொல்லியிருந்தா நான் சும்மா டிஷர்ட்டையும் போட்டுக்கொண்டு ஒரு ஷோர்ட்ஸையும் போட்டுக்கொண்டு போய் இருந்திருப்பேன். நான் ஒரு சாதாரணமான அடிப்படையான ஆள். எனக்கு வித்துவச்செருக்கும் இல்லை, உங்களுடைய மாதிரி பணச்செருக்கும் இல்லை. நான் சாதாரண ஆள். சிவனேண்டு ஒரு சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில் ஒரு டெவலப்மெண்ட்டை செய்த என்னை நீங்கள் அந்த தேர், அதாவது வந்து சொல்லுவாங்க தேரை இழுத்துக்கொண்டு வந்து பாதையில் விடுவார்கள் என்று, அந்த தேரை நீங்கள் இழுத்துக்கொண்டு வந்து பாதையில் விட்டு அதற்கு கடிவாளங்களை பூட்டி அதற்கு எண்ணற்ற மக்கள் பாசத்தால் குதிரைகளை பூட்டி இப்போது உலகம் முழுக்க யாழ்ப்பாணம் முழுக்க ஓட விட்டு கொண்டிருக்கிறீர்கள். இது உலகம் முழுக்க ஓடும். தமிழனுக்காக இந்த தேர் சாகும், அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். சரியான கவலையா இருக்கு. நான் ஒருக்கா மன்னிச்சு விடுங்கன்னு சொல்லி கிணவே லண்டன்ல இருந்து கோல் பண்ணி கேட்டா பிறகு ஓகே அது பரவாயில்லை, எங்க ஆக்களுக்கு தானே அவர் நல்ல செய்யறாரு, நான் ஒரு எழுதி விடுறேன், பிரச்சனை இல்லைன்னு சொல்லி. அப்ப கிணவர் கேட்ட உங்களுக்கும் பாஸ்கரனுக்கும் என்ன டீல் அண்டு, இதே மாதிரி தான் உங்களுக்கும் கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கும் என்ன டீல் அண்டு முதல் கேட்டுச்சுன்னா அதுக்கும் நான் பதிலடி கொடுத்துட்டேன். இப்ப உங்களுக்கும் பாஸ்கரனுக்கும் காசு டீல் ஆண்டு நீங்கள் எழுதுற ஆக்கள் தானப்போ அப்படி. ராமநாதன் அர்ச்சுனா அப்படி இல்லை, அது உங்களுக்கு காலம் போக தெரியும். ஒன்று செத்து போயிட்டானான்னு சொல்லி இப்ப அன்றைக்கு ஒரு ஆள் வந்திருந்தார் இந்த ஊடகத்துல பேட்டி ஆடுறதுக்கு. உங்களுக்கு தெரியும் இந்த சீட்ல இருந்து பார்த்தா தான் தெரியும் அதோட வேலி. இந்த நான் வச்சிருக்கிற போனுக்கு பின்னால இருந்தா தான் அது இந்த வேலி. எத்தனையோ கொமெண்ட்டுகள், எவ்வளவோ முதுகுல குத்துற மாதிரியான பதில்கள், எவ்வளவோ செம்பு கம்பு சுத்திகள் என்று சொல்லுவார்கள். அவர்கள் பேஸ்புக்கில் அவர்களுடைய கொமெண்டை போய் பார்த்தால் ஒன்றில் அது 10 நாளைக்கு முதலே உருவாக்கப்பட்ட பேஸ்புக் ப்ரொஃபைலா இருக்கும், அல்லது வந்து யாராவது ஒரு வயது போன முதிர்ந்த அரசியல்வாதியுடன் நின்று எடுத்த வீடியோக்குள்ள தான் இருக்கும். சரி பாப்போம். நன்றி. நாங்கள் மீண்டும் சந்திப்போம். வெகு விரைவில் நாங்கள் முக்கியமான ஒரு இடத்தில் சந்திப்போம். என்னிடம் சகல விடயங்களும் கைகளில் பலமாக மாட்டியிருக்கின்றன. தண்ணிகள் குதித்து ராமேஸ்வரம் போக விட வேண்டாம். ஃப்ளைட்டால ஓடி விடுவார்கள், அதனால் அதையும் தடுப்போம்.